வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம தெலுங்குல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்ப ஓடிடில அவைலபிளா இருக்கிற காஜல் நடிச்ச சத்யபாமா படத்துக்குள்ள தாங்க போக போறோம். சத்யபாமா படம் இந்த மூவிக்கு மினிமம் 100 லைக்ஸ். காஜல் ஃபேன்ஸ், ரெகுலர் ஃபேன்ஸ், நார்மல் ஃபேன்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. எப்படி இருக்குனாக்கா செம்ம மாசா காஜலை காட்டியிருக்காங்க. அத காஜல் வந்துட்டு ஒரு சீன், இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்கும். அந்த சீன்ல வந்துட்டு மேடம் இவன் எவ்வளவு அடிச்சாலும் உண்மையா சொல்ல மாட்டேன்றான். காஜல் போயிட்டு மூஞ்சி மேல குத்துன்னு குத்து விட்டா உண்மையில சொல்லிடுறான். எங்கன்னா அவ்வளவுதாங்க. காஜல் யாரா வேணா இருக்கட்டும், எட்டுன்னு போயிட்டு ஒரு குத்துச்சுன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியர் போல்டு தான். ஸ்டோரியோட வயசு என்னன்னாக்கா, ஒரு பாய் ஃப்ரெண்டு அதை வச்சுக்கிட்டனால அவங்களுக்கு வந்து செம்ம டார்ச்சர் பண்ணி நிற்கிறான்னு சொல்லிட்டு காஜல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை வந்துட்டு காஜல் வந்து ப்ராமிஸ் பண்றான், என்னன்னா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சொல்லிட்டு காஜல் முன்னாடியே கல் தடுத்துடுறான். அவன் தப்பிச்சிடுறான். அதுல இருந்து காஜல் அவனை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் காஜலுக்கு சஸ்பென்ஸ் கிடைக்குது. இந்த கேஸ்ல இதுக்கு மேல நீ பாத்துக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தாக்கா அவனோட தம்பி வந்து காணலன்னு இன்னொரு கேஸ் வருது. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி இந்த கேஸுக்குள்ள நுழைஞ்சி என்னென்ன ஆச்சு, இது தாங்க மூவியோட டோட்டல் ஸ்டோரி. காமிச்ச வித்தானம் எனக்கு நிஜமா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. நான் சண்டே தான் ஷோ பார்த்தேன். வீக்கெண்டுக்கான ஷோ மாதிரி இருந்துச்சு. நீங்க இப்போ ஓடிடில அவைலபிளா இருக்கு, வீட்டிலே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காஜல் நான் சின்ன வயசுல இருந்து காஜல் படத்தை பார்த்துனுக்குறேன். இப்போவும் காஜல் ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க. காஜல்காக ஒரு லைக் போட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ.